இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மிலாதுன் நபி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இஸ்லாமியர்களுக்காக செயல்படுத்திய அனைத்து நலத்திட்டங்களையும் அம்மா அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இறை தூதர் நபிகள் நாயகம் பிறந்த திருநாளாம் மிலாதுன் நபி திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தனது இதயம் கனிந்த மிலாதுன் நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இறை தூதர் நபிகள் நாயகம் இவ்வுலகிற்கு எடுத்துரைத்த உயரிய போதனைகளை மனதில் நிலைநிறுத்தி உண்மையுடனும் கருணையுடனும் வாழ்ந்தால் உலகில் அன்பும் அறமும் மனித நேயமும் தழைத்தோங்கும் என அவர் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா இஸ்லாமிய பெருமக்களின் நல்வாழ்விற்காக செயல்படுத்திய திட்டங்கள் எண்ணற்றவை என்றும், உலமாக்களின் மாதாந்திர ஓய்வூதியத்தினை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கியது, புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளி வாசல்களுக்கு அரிசி வழங்கி வருவது போன்றவற்றை குறிப்பிட்டுச் சொல்லலாம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய சமுதாயத்தின் மேம்பாட்டுக்கென மாண்புமிகு அம்மா முன்னெடுத்து தந்த இந்த சீரிய திட்டங்களை புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு இம்மியும் குறைவில்லாமல் தொடர்ந்து செயல்படுத்தும் என்று உறுதிபட தெரிவித்துள்ள முதலமைச்சர், இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தனது உளமார்ந்த மிலாதுன் நபி நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.